ஹாய் வீவர்ஸ், க்ரீமியான டேஸ்டான பால் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? எல்லாருமே வீட்டில் பால் பாயசம் செஞ்சுருப்பீங்க. இதேமாரி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சி வேணும்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்டியான பாயசம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாயசம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாலை கொதிக்க வச்சிடலாம். பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம சேமியா சேர்த்துக்கலாம். நான் சேமியா ஆல்ரெடி ஃப்ரை பண்ண தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் நார்மல் சேமியா வாங்கினா கொஞ்சமாக நெய் ஊற்றி அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் பாலில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா குக் ஆகட்டும். சேமியா நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம சர்க்கரைக்கு பதிலாக கன்ஸ்டன்ட் மில்க் தான் சேர்க்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். சூப்பராக பாயசம் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம முந்திரியும் திராட்சையும் ஃப்ரை பண்ணி போட்டுடுவோம். கொஞ்சமாக நெய் சேர்த்துப்போம். அது கூட முந்திரி, திராட்சை ரெண்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். முந்திரியும் திராட்சையும் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆன பிறகு நம்ம பாயசத்தோடு ஊற்றிக்க வேண்டியதான். நல்லா முந்திரியும் திராட்சையும் ஃப்ரை ஆகிட்டு இதை நம்ம அப்படியே பாயசத்தில் ஊற்ற போகிறோம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. ஃபைனலாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட போகிறோம். ஏலக்காய் பொடி போட்டாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான க்ரீமியான பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சுன்னு. இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக பால் பாயசம் ரெடி பண்ணிட்டோண்டு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க. ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.